ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான கதை. நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில், அதை செயல்படுத்துங்கிற மாதிரி இந்த ஒரு கதை தான் இருந்துச்சு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னரும் ஒரு முட்டாள் உழைப்பாளியும் இருக்கார். அந்த மன்னனுக்கு காவலாக அந்த உழைப்பாளி வந்து வேலைக்காரர் வந்து இருக்கார். அப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வேலையாக வெளியில் வந்து அந்த மன்னர் வந்து குதிரையில் தான் போவாங்க. குதிரையில் போகும்பொழுது குதிரையில் ஒரு கிராமத்துக்கு வந்து போகும்பொழுது போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது இருட்டாயிடுச்சு. இருட்டில் வந்து வர முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சத்திரத்தில் வந்து நம்ம இன்றைக்கி இரவு வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால மன்னர் வந்து நான் சத்திரத்து உள்ளே இருக்கேன், நீ வந்து இந்த குதிரையை வந்து வெளியில் வந்து பார்த்துக்கணும், இது வந்து ஓடி போயிடக்கூடாது, திருடர்கள் திருடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ விடிய விடிய முழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து அந்த வேலைக்காரங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரர் கேட்குறாரு, நான் எப்படி விடிய விடிய என்னால் முழிச்சிருக்க முடியும், எனக்கு எப்படி தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்னு. நீ எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கையில் என்ன சிந்தனமோ அதை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு தூக்கம் வராது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்படியே இருக்கேன் மன்னரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உத்தரவு வாங்கிட்டு இருக்கார் வெளியில். ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்து அந்த மன்னர் வந்து வெளியில் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த வேலைக்காரர் சொல்ல, நான் இன்னும் தூங்கலை ஐயா, நான் முழிச்சு தான் இருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் வானத்தில் பார்த்து இந்த வெள்ளிய அதுவா வந்துச்சா, இல்லை யாராவது அந்த வெள்ளியெல்லாம் கொட்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை வந்து அதா வந்துச்சா, இல்லை யாராவது கொட்டி விட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, சரி சரி நல்ல யோசனை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உள்ளே படுத்தாச்சு. மறுபடியும் ஒரு நடு சாமத்தில் வந்து மறுபடியும் அவர் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்காரு. பார்க்கும்பொழுது இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னோன்னா, கடலில் வந்து உப்பு தானாக கொட்டுனுச்சா, இல்லை யாராவது கொட்டி விட்டு போனாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரிப்பா சரிப்பா யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்ல பையன்தான், இன்னும் தூங்கலை, எப்படியும் விடிய காலைல வரைக்கும் தூங்க மாட்டான், நம்ம குதிரை பத்திரமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மன்னர் போய் உள்ளே போய் படுத்துடுறாரு. அப்போ விடிய காலைல எந்திரிச்சு வந்தோன்னா அப்பயும் அதே இடத்துல தான் அவர் படுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, இந்த குதிரை வந்து தானாக ஓடுனுச்சா, இல்லை திருடங்க திருடிட்டு போனாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். அப்போ அந்த மன்னர் வந்து ஆச்சரியமாக பார்த்தாரு. இதில் இருந்து என்ன தெரியுது, நம்மள நிறைய பேர் இப்படியே யோசிச்சே நம்ம வந்து நிறைய கனவுகளே கோட்டை கட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி வந்து செய்யவே கூடாது, நம்ம அதில் செயல்படுத்தணும். இதில் இருந்து இந்த கதையிலேருந்து ஒரு சின்ன அர்த்தம், கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து இதையும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு படித்ததில் பிடிச்ச கதை, மறக்காமல் அந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு சேனல் பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்து ஒரு சூப்பர் கதையில் பார்க்கலாம். பாய்.